இந்த நாளில் கருட வழிபாடு செய்தால் சகல தோஷமும் விலகும். சுவாதியில் கருடாழ்வாருக்கு அமிர்த கலசம் என்ற பிரசாதத்தை பிரத்யேகமாக தயாரித்து நைவேத்தியம் செய்யும் வழக்கம் பல தலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கருடாழ்வார் காசியப முனிவருக்கும் வினதைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவரது சகோதரரான அருணன் என்பவரே சூரிய பகவானின் தேரோட்டியாக திகழ்கிறார். காசியப முனிவருக்கு கத்ருதேவி என்ற மனைவியும் உண்டு. ஒரு சமயம் வினதையும் கத்ருதேவியும் வானத்தை பார்த்து ரசித்தபோது தேவலோக குதிரையான உச்சை சிரவஸ் என்ற வெள்ளை குதிரை பவனி வந்தது. அப்போது வெள்ளை குதிரையின் அழகை வினதை புகழ்ந்தாள். இதனால் வெறுப்படைந்த கத்ரு, அது முழுமையான வெள்ளை குதிரை இல்லை, அதன் வால் கருப்பு என்றாள். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட கத்ரு யார் சொல்வது தவறோ அவர் மற்றவருக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்க வேண்டும்